நாம் வேலை செய்கிற இடத்துல வந்து இப்போ இயந்திர அறிவியல்கள் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக வேலை பார்க்குறது தான். அதாவது மேலதிகாரி, கீழதிகாரி, முதலாளி, அவருக்கு கீழே 4 பேர், அப்படி நமக்கு கீழே அப்படி தான் வேலை பார்த்துட்ருக்கோம். ஒருத்தர் இன்னொருத்தர் வேலை வாங்குகிற ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிமைத்தனம், அதுதான் இப்போ நம்ம வேலை பார்க்குற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம வேலையை வந்து நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் செய்யணும். இந்த மாதிரி வேலை பொதுவாக தொழில்னாலே சோம்பேறித்தனம் இல்லாமல், அதுவும் இன்றைய உலகத்தில் இன்றைய இயந்திர அறிவியல்களில் நம்ம வேலையை சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக செய்யணும் அப்படின்னா, அதற்கு நாம் சில செயல்களை தவிர்த்தாலே போதுமானது. சில செயல்களை செய்யக்கூடாது. அதை செய்யாமல் இருந்துட்டாலே நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். முக்கியமாக என்னென்னா, அந்த மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மொபைல் ஃபோன்லாம் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. பொழுதுபோக்கிக்கிட்டு பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்க்குறது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போது ஒரு பேருந்து ஓட்டுறாங்க அப்படின்னா, ஒரு பேருந்து ஓட்டுநர் வந்து அவருக்கு அது தொழில். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பாட்டு கேட்டுகிட்டே ஓட்டுறாருவீங்க. அந்த பேருந்தில் வந்து பாட்டு போடுறாங்க அப்படின்னா, அது அவர் கண்டிப்பாக அது வந்து சரியாக இருக்காது. அந்த கவன சிதறல் ஏற்படும். கண்டிப்பாக அந்த பயணம் என்பது ரொம்ப ஆபத்தானது தான், ரொம்ப ஆபத்தானது. அது வந்து அந்த ஓட்டுநருக்கு வந்து அவருடைய அந்த திறமையை அந்த வாகனத்தை ஓட்டுவதில் அவருடைய திறமை வந்து கண்டிப்பாக பல மடங்கு குறைஞ்சி போகும். அது விபத்துகளுக்கும் வாய்ப்பு ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு மன ஒருமைப்பாடு தேவை. வேலை செய்யும்போது நம்ம வந்து மன ஒருமைப்பாடு தேவை. மன ஒருமைப்பாட்டோடு நம்ம வேலை செய்யணும். இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணுறது, ஒரு பேருந்து ஓட்டுகிறீர்கள் அல்ல லாரி ஓட்டுறீங்க, அது உங்களுக்கு தொழில் செய்யும்போது அந்த தொழிலை பற்றி தான் உங்கள் முழு கவனமும் தொழிலில் தான் இருக்கணும். ஏன்னா பேருந்து ஓட்டுறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்சம் கவனம் சிதறிச்சினாலும் பெரிய விபத்து வந்துடும். நீங்கள் சரியாக போனால் கூட உங்களுக்கு விபத்து வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தவறு நடக்காமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது தவறு நடந்துடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படி நீங்கள் பேருந்து ஓட்டுறீங்க, வாகனங்களை ஓட்டுகிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக விபத்து ஏற்படும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா உங்கள் மன ஒருமைப்பாடு கரெக்டாக அந்த தொழிலில் மட்டும்தான் இருக்கணும். அந்த தொழில் செய்யும்போது நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, அப்போ கூட நீங்கள் ஒரு சினிமா பற்றியோ, உங்களுக்கு சினிமா தொழிலாக இல்லை என்றால் நீங்கள் சினிமா பற்றி பேசக்கூடாது. தொழில் செய்யும்போது ஒரு விளையாட்டை பற்றி பேசுகிறது, கிரிக்கெட்டை பற்றி, அரசியலை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசவே கூடாது. சம்மந்தம் இல்லாமல் பேசினா மன ஒருமைப்பாடு என்பது அமையாது. நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ எல்லா செயல்களையும் செய்வதற்கு ஒரு மன ஒருமைப்பாடு தேவை. நீங்கள் சாப்பிட்றீங்களா, சாப்பாட்டை பற்றி பேசுங்க. சாப்பிடும்போது சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடும்போது எதை பேசக்கூடாதுன்னா, சாப்பாட்டை தவிர பிற விஷயங்களை பேசக்கூடாது. சாப்பிடும்போது சாப்பாட்டை பற்றி பேசணும், பேசியே ஆகணும். பேசாமலாம் சாப்பிடக்கூடாது, அமைதியாலாம் சாப்பிடாதீங்க. பக்கத்தில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னா அந்த சாப்பாட்டை பற்றி பேசுங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களை பற்றி பேசுங்க. அப்போ தான் அந்த செயல்களுக்கு மரியாதை. இப்போது ஒரு மரியாதை, நாம் ஒரு செயலை செய்கிறோம், அதை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்கன்னா அந்த செயல் மரியாதைக்குரியதாக இருந்தால் தானே பேசுவாங்க. ஒருத்தருடைய செயல், இப்போ வந்து ஒருத்தர் படம் எடுக்கிறாரு, ஒரு டைரக்டர் வந்து சினிமா படம் எடுக்கிறாரு. அப்போ அந்த சினிமா வந்து அதை பற்றி எல்லாருமே பேசுனா அவருடைய செயலை பற்றி பேசுகிறாங்க. அவருடைய செயல் எது? சினிமா எடுக்கிறது. அப்போ எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க, அவருடைய செயல்பாடுகளை பற்றி பேசுகிறாரு. அது மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செயலுக்கு ஒரு மரியாதை கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அதனால் நாம் எந்த ஒரு செயலை பண்ணாலும் நாம் செய்கிற செயல்களை பற்றி பேசணும். வேறு சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நீ வந்து ஒரு தொழில் செஞ்சிகிட்ருக்க, நீ ஒரு மருத்துவ தொழில் செஞ்சிகிட்ருக்க, நீ ஒரு டாக்டராக ஒரு மருத்துவமனையில் வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னா, நீ வந்து அரசியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக அது மிக மிக தவறு. உனக்கு மன ஒருமைப்பாடே இருக்காது. மருத்துவத்துறையில் கண்டிப்பாக நீ ஒரு திறமையானவராகவே இருக்க முடியாது. நீ அரசியலை பற்றி, சினிமாவை பற்றி, கிரிக்கெட்டை பற்றி பேசிக்கிட்டே நீ மருத்துவ தொழில் பார்த்துட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உனக்கு மன ஒருமைப்பாடே இருக்காது. அதனால் சாப்பிடும்போது சாப்பிட்றத பற்றி பேசணும். அதுக்காக இப்போ மருத்துவ தொழில் பார்க்குற, மருத்துவத்தை பற்றி கூட நீ பேசாமல் இருக்கிற, அமைதியாக மருத்துவம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக அதுவும் தப்பு. எந்த செயல் செஞ்சாலும் பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்களா அவங்ககிட்ட அதை பற்றி பேசணும். நீங்கள் செய்கிற செயல்களை பற்றி பேச வேண்டும். அப்படித்தான் நீங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பேச கற்றுக்கிறது எல்லாருமே ஏதாவது ஒரு செயல் செய்வாங்களா, பக்கத்தில் யாராக இருக்காங்களா, கூச்சப்படாமல் தயங்காமல், அதுதான் பேசுவதற்கான வழிமுறை. நல்லா பேசணுமா, நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்க, குளிக்கிறீங்களா, 4 பேர் சேர்ந்து குளத்தில் குளிக்கிறீங்களா, குளத்தில் குளிக்கிற அந்த அனுபவத்தை பற்றி பேசுங்க. அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி பேசுங்க. இப்போ வெளியே வந்துட்டீங்க, அப்படியே ஒரு சாயந்தரமாக அப்படியே நடந்து போகிறீங்க, அல்லது வேறு ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு பயணம் போகும்போது அந்த பயணத்தை பற்றி பேசுங்க. அந்த பயணத்தில் வந்து வண்டி ஓட்டுறதுல உள்ள பிரச்சனையை பற்றி பேசுங்க. அப்படி அந்த மாதிரி இல்லை வண்டி ஓட்டும் போது பேசாமல் போகிறது இன்னும் நல்லது. சில வேலைகளை செய்யும்போது அமைதியாக இருக்கணும்ல, அந்த மாதிரி
எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலை பற்றி பேசணும். அப்போ தான் மன ஒருமைப்பாடு என்பது சாத்தியமாகும். அதனால் இப்போ வந்து ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலையை பற்றி அந்த வேலையை பற்றி தான் அந்த வேலை செய்கிற நேரத்தில் பேசணும். அதை விட்டுட்டு வெளியே வந்து பொழுதுபோக்கும்போது தான் நீங்கள் உட்காந்து அரட்டை அடிக்கும்போது கண்டதையும் பேசலாம். அப்போ நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். அப்போ வந்து தொழிலை பற்றி பேசாதீங்க. சும்மா பொழுதுபோக்குறதுக்காக உட்காந்து பேசும்போது நீங்கள் செய்கிற தொழிலை பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க. தொழில் செய்யும்போது தொழிலை பற்றி பேசணும். அப்புறம் அதே பேச்சை எதுக்கு வீட்டுக்கு வந்த பிறகு உட்காந்துட்டு ஒரு குடும்பமாக உட்காந்து பேசும்போது அப்போவும் தொழிலை பற்றி பேசக்கூடாது. குடும்பமாக எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அதை பற்றி அந்த மாதிரி நம்ம செய்கிற மன ஒருமைப்பாடு என்பது என்னென்னா பேசுவதில் கவனம். நம்ம சம்மந்தமெல்லாம் பேசினா நமக்கு மன ஒருமைப்பாடு இருக்காது. சம்பந்தமாக பேசணும். நம்ம செய்கிற செயலுக்கும் நம்ம பேசுகிற பேச்சுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு சம்மந்தம் இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பேசிங்கன்னா உங்களுக்கு மன ஒருமைப்பாடு என்பது ஏற்படாது. அதனால் வந்து சோம்பேறித்தனம் எப்போ வரும்னா மன ஒருமைப்பாடு இல்லாதப்போ தான். நாம் செய்கிற செயலுக்கும் நாம் பேசுகிற பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நமக்கு சோம்பேறித்தனம் வரும். நாம் செய்கிறது ஒரு செயல், அந்த செயலுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம ஒரு பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சோம்பேறித்தனம் வரும். மன ஒருமைப்பாடு இருந்தால் தான் அந்த நமக்கு ஊக்கம், உற்சாகம் எல்லாமே வரும். அதனால் நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிறீங்களா, அப்போ யாராவது உங்கள் பக்கத்தில் உடற்பயிற்சி செய்கிறாங்களா, உடற்பயிற்சியை பற்றி மட்டுமே பேசுங்க. அரசியலை பற்றியோ, கிரிக்கெட்டை பற்றியோ, சினிமாவை பற்றியோ பேசவே பேசாதீங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே உடற்பயிற்சி செய்கிறது அதெல்லாம் பேசவே கூடாது. அதெல்லாம் மன ஒருமைப்பாட்டை தகர்த்து விடும். நிறைய பேர் ஜிம்மில் போயிட்டு ஜிம்முக்கு போவாங்க, ஆனால் வந்து திரும்பி வந்துடுவாங்க. அவங்களால தொடர்ந்து போக முடியாது. காரணம் என்னென்னா எல்லா ஜிம்லேயும் ஏதாவது சினிமா பாட்டு ஓடிட்டுருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சினிமா பாட்டு போடலைன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது ஹெட்செட் போட்டுக்கிட்டே அவங்க உடற்பயிற்சி செய்வாங்க. அப்புறம் நடைப்பயிற்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது பாட்டு கேட்டுகிட்டே நடைப்பயிற்சி செய்வாங்க. ஏன்னா நடைப்பயிற்சி செய்யும்போது அந்த நாம் செய்கிற செயல்களில் கவனம் செலுத்துவது நமக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த அழுத்தத்திலிருந்து தப்பிக்கிற அந்த அழுத்தம் தான் அந்த செயல்களை, ஒரு செயல் நமக்கு கஷ்டமாக இருந்தால் அது நமக்கு நன்மை தரும். ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் மூலமாக நமக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் தான் நமக்கு ஒரு செயலை செய்யும்போது நாம் அனுபவிக்கிற கஷ்டம். அப்போ அந்த கஷ்டத்தை அந்த அழுத்தத்தை அனுபவிச்சாதான் நமக்கு நன்மை கிடைக்கும். அந்த அழுத்தத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, வேலை செய்யும்போது பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்வாங்க. ஒரு நடைப்பயிற்சி செய்யும்போது பாட்டு கேட்டுகிட்டே நடைப்பயிற்சி செய்வாங்க. ஏதாவது சினிமா பாட்டு கேட்டுகிட்டே நடைப்பயிற்சி செய்வாங்க. உடற்பயிற்சி செய்யும்போது ஏதாவது சினிமா பாட்டு கேட்டுகிட்டே உடற்பயிற்சி செய்வாங்க. ஜிம்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய பேரால் தொடர்ந்து அந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால் ஜிம்மிலெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க் அவுட்டில் தான் கவனம் செலுத்தணும். அந்த மன ஒருமைப்பாடு தேவை. அந்த மன ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற மாதிரி சினிமா பாட்டு போடுறது, மியூசிக் போடுறது, அப்புறம் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே உடற்பயிற்சி செய்கிறது, பாட்டு கேட்டுக்கிட்டே சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே மொபைல் ஃபோனில் சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே நடைப்பயிற்சி செய்வது, இதெல்லாம் வந்து ஒரு செயலை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியாத வழிக்கு தான் உங்களை வந்து அது கொண்டு போய் நிறுத்தும். கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களால் உடற்பயிற்சியே செய்ய முடியாது. அதனால் ஏதோ ஜாலியாக அவங்கள வந்து ஜிம்முக்கு வர்றவங்கள ஜாலியாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜிம் ஓனர் என்ன பண்ணுவார், பாட்டு போட்டுட்டு அவங்கள வந்து ஜாலியாக அப்போ வந்துடுவாங்க, எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு அவர். எல்லோரும் நம்ம ஜிம்மில் அடிக்கடி டெய்லி வந்துடுவாங்க, நிறைய கஸ்டமர் அதிகமாவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் குறுக்கு வழியை யோசிக்கிறார். அவர் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அந்த உடற்பயிற்சியில் வந்து எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. ஏன்னா மன ஒருமைப்பாடு ஏற்படாது. அவர் சினிமா பாட்டு போட்டுக்கிட்டே வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்க சினிமா பற்றி யோசிச்சுக்கிட்டே அந்த ஒர்க் அவுட்டை பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. அப்போது நாம் செய்கிற செயலில் நமக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படணும்னா நாம் செய்கிற செயலை பற்றி அதை பற்றி மட்டுமே யோசிக்கணும். அதை பற்றி மட்டுமே யோசிக்கணும். இப்போ ஒருத்தர் மலை ஏறுறாரு அப்படின்னா மலை ஏறும்போது மலை ஏறுறதை பற்றி தான் யோசிக்கணும். அப்போது அவர் சினிமா பற்றி யோசிக்கிறாரு, அரசியலை பற்றி, கிரிக்கெட்டை பற்றி யோசிக்கிறாரு, வேறு விஷயத்தை பற்றி யோசிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து மலை ஏறிட மாட்டார். கண்டிப்பாக ஒரு மலை எந்த செயலை செஞ்சாலும் நாம் செய்கிற செயல் அதான் மன ஒருமைப்பாடு என்பது. அதை பற்றி பேசணும். அப்போ மன ஒருமைப்பாடு என்பது நம்ம வாய் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதுக்கு போய் நீ தியானம்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. உன் வாயை கட்டுப்படுத்திக்கிட்டாலே போதும். நீ பேசுவதில் கட்டுப்பாடை கடைபிடித்தாலே மன ஒருமைப்பாடு என்பது எளிதாக வந்துவிடும். நீ தியானம் பண்ணிவிட்டு நல்லா தியானம் பண்ணுற, அப்புறம் ஒரு வேலை செய்யும்போது மட்டும் அதுக்கு சம்மந்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா உனக்கு எப்படி மன ஒருமைப்பாடு வரும்? அதனால் நாம் என்ன வேலை செய்கிறோமோ அதை பற்றி மட்டும்தான் பேசணும். அது பற்றிய சிந்தனை தான் நமக்கு இருக்கணும். அது பற்றிய எண்ணங்கள் தான் நம்ம பேச்சு தான். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை பற்றி தான் யோசிப்போம். அது நம்ம பேசுகிற பேச்சு தான் நமது மனசில் வருகிற எண்ணங்களை தீர்மானிக்கிறது. இப்போ வந்து ஒருத்தர் கெட்ட வார்த்தையே பேசலை அப்படின்னா அவர் மனசில் மட்டும் எப்படி கெட்ட வார்த்தை வரும்? அப்போது வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, வெளியில் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க தான் அவங்க மனசுக்குள்ளேயும் கெட்ட வார்த்தை வரும். அப்போது நீ என்ன பேசுகிறியோ அதுதான் உனது மன ஓட்டத்தை தீர்மானிக்கிறது, மனதில் வருகிற எண்ணங்களை தீர்மானிக்கிறது. அப்புறம் எந்த நேரத்தில் நீ என்ன பேசுகிற,
ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலைக்கு சம்மந்தமாக தான் நீ பேசணுங்கிறதுல உறுதியாக இரு. இதை மட்டும் உறுதியாக இரு. ஒரு வேலை சரியா அது சம்மந்தமாக நீ பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசிகிட்டு யாராவது பக்கத்தில் இருக்கிறாங்களா அவங்கக்கிட்ட நீ அதை பற்றி பேசிக்கிட்டே இரு. டிவி சினிமா பார்க்குறியா, சினிமா பற்றி பேசு. கிரிக்கெட் பார்க்குறியா, கிரிக்கெட்டை பற்றி பேசு. விளையாடும்போது விளையாட்டை பற்றி மட்டுமே பேசு, வேறு விஷயத்தை பற்றி மட்டுமே பேசு. விளையாடும்போது அரசியல் பேசாத. அரசியலில் இருக்கியா, நீ விளையாட்டை பற்றி பேசு. அரசியல் பணியில் ஈடுபடும்போது விளையாட்டை பற்றி பேசாது. அதனால் மன ஒருமைப்பாடுங்கிறது என்னென்னா, நீ எந்த செயல் செய்கிறியோ அந்த செயலை பற்றி மட்டுமே பேசு. நீ பொழுதுபோக்குக்காக சும்மா உட்காரும்போது கண்டதையும் பேசு. இந்த கட்டுப்பாடு என்பது சும்மா உட்காந்து அரட்டை அடிக்கும்போது அங்கே உனக்கு என்ன தேவைன்னா உறவுமுறை தான் தேவை. அப்போ அந்த உறவுமுறை பேசணும் அப்படிங்கிறக்காக நீ கண்டதையும் உனக்கு தோன்றது எல்லாத்தையும் பேசு. அதுலேயும் பயனுள்ள தகவல்கள் இருக்கட்டும், உனக்கு பயன் தர்ற மாதிரி விஷயங்களை நீ பேசு. நீ என்னென்ன பொழுதுபோக்கான விஷயங்களை பேசணும். ஒரு சும்மா உட்காந்துருக்கும்போது பொழுதுபோக்கான விஷயங்கள் எல்லாத்துக்கும் பொதுவான எல்லோரும் இப்போ ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, 10 நண்பர்கள் உட்காந்துருக்காங்க அப்படின்னா 10 பேர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த பேசு. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசாத. இப்போ உனக்கு 10 நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் இன்ஜினியராக இருப்பார், ஒருத்தர் டாக்டராக இருப்பார், ஒருத்தர் வேறு பிளம்பராக இருப்பார், ஒருத்தர் சிஏவாக இருப்பார், ஒருத்தர் அரசியலில் இருப்பார். அப்போ இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. நீ அரசியலில் இருக்கிற நண்பர் அரசியலை பற்றி மட்டுமே பேசினா மற்றவங்களுக்கு புரியாது. அதனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அரசியலில் இருக்கிற நண்பர் மூலமாக அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். அதனால் அதை பற்றி கொஞ்சம் தான் பேசணும். ஆனால் இந்த ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் பொதுவான விஷயம் எதுவாக இருக்கும், 10 பேருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருக்கும். ஒரு சினிமா, அரசியல், கிரிக்கெட்டு, இது 10 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அதை பற்றி பேசணும். அப்போ தான் இந்த உறவுமுறை பேசுவதற்கு எளிதாக இருக்கும். அங்கேயும் இப்போ ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க, ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் விஞ்ஞானி, இன்னொருத்தர் அரசியல்வாதினா அங்கேயும் போயிட்டு நீங்கள் விஞ்ஞானிய நண்பர் விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறாரு, அரசியல் நண்பர் அரசியலை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா நீயா நானாங்கிற போட்டி வந்துடும். அப்புறம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் விமர்சித்தாக்கா அப்புறம் கோவம் வந்துடும். என்னது, விஞ்ஞானத்தை பற்றி நீ விமர்சிக்கிறியா, உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா விஞ்ஞானத்தை பற்றி அதிகமாக, நான் தான் அந்த துறையில் இருக்கேன், எனக்கு தான் அதிகமாக தெரியும். அதனால் அதை பற்றி நீ கேள்வி கேடு, அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கோ. மற்றபடி அதை விமர்சித்தா உறவுமுறை கெட்டு போயிடும். அதனால் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசணும். அது சும்மா தான். மற்றபடி எல்லாத்துக்கும் 4 பேர்த்துக்கும் தெரிஞ்ச பொதுவான விஷயம் எது, இந்த அரசியல், கிரிக்கெட்டு, சினிமா, இது மாதிரி இதை பொதுவான ஒரு பிக் பாஸ் பார்க்குறேன்னா அந்த டைமில் பிக் பாஸை பற்றி பேசு. அந்த டைமில் ரிலீஸ் ஆன படத்தை பற்றி பேசு. இதுதான் உறவுமுறைக்கு ஒரு உறவுமுறை சிறப்பாக அமைய இது மிக மிக அவசியம். மன ஒருமைப்பாடு என்னென்னா, நாம் செய்கிற செயலை பற்றி பேசணும். நாம் என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலை பற்றி பேசணும். நம்ம நிறைய சும்மா இருக்கும்போது தான் எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம கனெக்ட் ஆகணும். அதே நேரத்தில் நம்ம ஒரு செயல் செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், ஒரு விவசாய வேலை பார்த்துட்டோம்னா விவசாயத்தை பற்றி மட்டும்தான் பேசணும். அதுதான் மன ஒருமைப்பாடு. அப்போ தான் அந்த வேலையில் நமக்கு சோம்பேறித்தனம் வராது. நம்ம கவனம் வேறு எங்கேயோ இருக்குது, நாம் செய்கிற செயல் ஒன்றா இருக்குது, நம்முடைய பேச்சு வேறையாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ ஒரு செயல் செய்கிறோன்னா நம்ம மூளை அந்த வேலையில் கவனம் செலுத்தும். நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா மூளை அந்த செயலில் ஒரு கவனத்தை செலுத்தும். அப்போ தான் அந்த வேலை கரெக்டாக நடக்கும். நீ ஒரு செயலை செய்யும்போது வேறு விஷயத்தை பற்றி மட்டுமே வேறு விஷயத்தை பேசுகிறேன்னு வச்சுக்கேன். நீ வேலை பார்க்குறது ஒரு வியாபாரியாக வியாபார வேலை பார்த்துட்ருக்கப்பா, ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்துட்ருக்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்ருக்க. அந்த நேரத்தில் பார்த்து நீ சினிமா பற்றி பேசுகிறேன்னு ஏன், நீ செய்கிற வேலை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அல்லது ஒரு வியாபாரியாக வேலை பார்த்துட்ருக்க. ஆனால் நீ பேசுகிற பேச்சு சினிமா பற்றி, உன்னுடைய சிந்தனையெல்லாம் சினிமாவில் இருக்குது அப்படின்னா 2 வேலை செய்ய முடியாது. நீ எதை பற்றி சிந்திக்கிறியோ அதைத்தான் செய்ய முடியும். அதனால் நீ எதை செய்கிறியோ அதை பற்றி மட்டுமே பேசு. அப்போ தான் உனக்கு ஊக்கம், உற்சாகம், சோம்பேறித்தனம் ஏற்படாது. அதனால் சினிமா பார்க்கும்போது சினிமா பற்றி பேசிக்கோ. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசிக்கிட்டு எந்த வேலை பார்த்தாலும் எல்லா வேலை பார்த்தாலும் சினிமா பற்றியே பேசுகிறது அல்லது கிரிக்கெட்டை பற்றி மட்டுமே பேசுறது. அப்போ தான் முன்னேற்றமே ஏற்படாது, சோம்பேறித்தனம் ஏற்படும் என்பது நல்லது. மன ஒருமைப்பாடுங்கிறது ரொம்ப ஈஸி. இந்த விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்தாலே பேச்சு திறன் வளரும். பேசுகிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதை பற்றி மட்டுமே பேசு.